வணக்கம் மக்களே, நான் உங்கள் டைகர் மணிமுருகன். நாம் இன்னைக்கு கொல்லிமலை பார்ட் 2, அதாவது விலாக் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி கோயில். இந்த கோயில் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசியிலேருந்து தென்னகம் வந்த சிவபெருமானின் அம்சமாக இந்த பெரியசாமி கருதப்படுறாரு. கூடவே பார்வதி தேவி வந்திருக்காங்க, அதாவது காமாட்சி அம்மனா. ஸோ 2 பேரும் இந்த கொல்லிமலைக்கு இதுல பெரியசாமி எல்லா மலையும் ஆடி பார்த்துருக்காரு. அதுல ஆடாத மலையில தான் இப்ப 2 பேரும் காட்சி தர்றதா இந்த தல வரலாறு சொல்லப்படுது. மாசி மாசத்துல இதோட கொடை விழா நடைபெறதா சொல்லப்படுது. ஸோ அப்ப இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலையில ஏறும்போது நீங்க பாக்குற காட்சிலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும், அவ்வளோ இயற்கையா இருக்கும். நீங்க இந்த ட்ரெக்கிங் போற, அதாவது மலையேறவங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிச்ச ஒண்ணா இருக்கும். அதாவது மலையை ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆன்மீகமா ஒரு சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். அதனால 2வது டைம் இந்த கொல்லிமலை ட்ரிப் வரும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். முதல் நாள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு மலையேற ஆரம்பிச்சிட்டோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு அவ்வளோ டயர்னஸ் தெரியல. ஆனால் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் டயர்னஸ்ஸாக தான் இருந்துச்சு. போன தடவை விட இந்த தடவை என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை இந்த சைடில் கயிறு கட்டி ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க, இது எதுவுமே இல்லை. இந்த தடவை இதை பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஸோ 2 வருஷத்துல இது ஒரு அப்டேட்னா, இந்த கயிறு பிடிச்சி ஏறுற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அது. நீங்க அந்த கோயிலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட மணிகள் இருக்கும், ஏகப்பட்ட சீட்டு எழுதி அதில் கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ வேண்டுதல்கள், அவ்வளோ நிவர்த்தியான விஷயங்கள் அங்கே பார்க்கலாம் நீங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அந்த சீட்டில் எழுதி வச்சுட்டு வரலாம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இயற்கை ஆர்வலராக இந்த ட்ரெக்கிங் போகிற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயில், இந்த வழித்தடம், இந்த மலையேற்றம் உங்களை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கும். சுற்றி நீங்கள் அங்கே போயிட்டு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இயற்கையான அரபலேஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற மலையில தான் இந்த பெரியசாமியே இருக்காரு. அதனால நீங்க சுற்றி எங்கே பார்த்தாலும் மலை இருக்கும். அதே மாதிரி அந்த மிஸ்ட்டு, அதாவது மேகம் மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்கள் போனப்போ ரொம்பவுமே பனிக்காலங்கிறதுனால அதெல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சது. என்னுடன் இணைந்து இந்த வீடியோவை எடுத்து கொடுத்த நண்பர் மதன் அவர்களுக்கு நன்றி. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டைகர் மணிமுருகன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தெய்வமான